Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோடைய பேர் என்ன தெரியுமா? விஸ்வகர்ம திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டும் இல்ல, விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18ன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியேற்றுறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது. ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறத உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழிலை ஊக்குவிக்க பாடுபடுது. 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டு இருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும். அடுத்து 2வது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப 18லிருந்து 35ஆக உயர்த்தணும். அடுத்து 3வது மாற்றம், கிராமப்புறங்கள்ல பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும். ஆனா மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் முடிவு பண்ணணும். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 3வது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். 4வது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்ற இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5வது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.